அசிட் தாக்குதலில் உயிரிழந்த 3 பிள்ளைகளின் தாய். விசாரணைகள் தீவிரம். காலி ககவ பிரதேசத்தில் வீடொன்றில் அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்குடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சமையலறையில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் தேங்காய் திருவிக் கொண்டிருந்த போது இனந்தெரியாத நபர்கள் வீட்டினுள் நுழைந்து அசிட் வீச்சு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிரேமலதா என்ற 59 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அசிட் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் அயலவர்கள் மற்றும் உறவினர்களால் முச்சக்கர வண்டியில் பலப்பட்டி ஆரம்ப வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார். இதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை இழிவுபடுத்தி சுவரொட்டிகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை கேலி செய்யும் வகையில் சில பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கடந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஒன்றான முள்ளிவாய்க்கால் கஞ்சி குறித்து மட்டக்களப்பின் சில பகுதிகளில் சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த சுவரொட்டிகளில் நீங்கள் இன்னமும் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களா என தலைப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வாருங்கள், கஞ்சி குடியுங்கள், எனக்கு மேலும் டாலர்களை பெற்று தாருங்கள், தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யும் டாலர் சேர்க்கும் கொள்கையில் நீங்களும் பங்களிக்கிறீர்களா, எவ்வாறான கருத்துக்கள் அந்த சுவரொட்டியில் எழுதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பகுதியில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகம். காவல்துறையினர் அதிரடி. அம்பாறையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்கள் சூட்சுமமான முறையில் விற்பனை செய்து வந்த 24 வயது இளைஞனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அம்பாறை பெரிய நீலாவணை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த நபர் சிக்கியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 2 கிராம் 360 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். அத்தோடு சந்தேக நபர் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை சூட்சுமமாக விற்பனை செய்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். யாழில் ராணுவ வாகனம் மோதி இளம் யுவதி உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கனகம்புலியடி வீதியில் ராணுவ வாகனம் மோதியதில் பிறந்த நாளில் யுவதி ஒருவர் இறந்துள்ளார். குறித்த யுவதி கனகம்புலியடி வீரவாணி சந்தியில் நேற்று காலை துவிச்சக்கர வண்டியில் பால் கொண்டு சென்ற போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் வாதரவத்தையைச் சேர்ந்த சுதாகரன் சார்ஜா என்ற 23 வயதான யுவதியே உயிரிழந்துள்ளார். வீதியை கடப்பதற்கு குறித்த யுவதி வீதியோரம் நின்றபோது யுவதி நின்ற கரைக்கு மறுகரையாக எதிர் திசையில் புத்தூர் சந்தையிலிருந்து ராணுவ உயரதிகாரிகள் பயணித்த வாகனம் வேகமாக வந்தது. வீதியின் இடதுகரையில் சென்ற இந்த வாகனம் வீதியின் வலதுகரையில் நின்ற யுவதியை மோதி மரத்திலும் அருகில் இருந்த ட்ரோலர் இயந்திரத்துடனும் மோதி கவிழ்த்தது. விபத்தில் காயமடைந்த யுவதியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சேர்ப்பதில் தாமதம் ஏற்படவே செல்லும் வழியிலேயே யுவதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முற்றாக தடை செய்யப்படவுள்ள பொருள். அடுத்த வருடம் முதல் லஞ்சீட்டை முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அடுத்த ஆண்டு முதல் லஞ்சீட் உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்டப்பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்திற்கு அமைய மக்கும் லஞ்சீட்டுகளை உற்பத்தி செய்து இறக்குமதி செய்வது சாத்தியமில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் ஹேமந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பொலித்தீனால் செய்யப்பட்ட மக்காத லஞ்சீட் உற்பத்தி மற்றும் விற்பனை தடை செய்யப்பட்ட நிலையில் அன்றிலிருந்து மக்கும் தன்மை கொண்ட லஞ்சீட் பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் தரமற்ற லஞ்சீட் விற்பனையால் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் லஞ்சீட்டுகளை முற்றிலுமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்கள் அனுமதி. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தினால் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை அனுமதிப்பதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் 2 வார காலப்பகுதியில் வெளியிடப்பட உள்ள நிலையில் பல்கலைக்கழக அனுமதி குறித்த மாணவர் கையேடு இன்னமும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இவ்வாறு மாணவர் கையேடு வெளியிடுவது காலதாமதமாகியுள்ளதோடு
கையேட்டை வெளியிடாது மாணவர்களை அனுமதிப்பது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என கூறப்படுகிறது. அத்தோடு கையேட்டை அச்சிட்டு வெளியிடுவதற்கு குறைந்தபட்சம் 1 மாத கால அவகாசம் தேவை என குறிப்பிடப்படுகிறது. மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கல்விசாரா ஊழியர்களினால் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களின் பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் மற்றும் அனுர இடையிலான விவாதத்திற்கான புதிய திகதிகள் வெளியாகின. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவிற்கும் இடையில் விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி புதிய திகதிகளை பரிந்துரைத்துள்ளது. இதற்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி சில திகதிகளை பரிந்துரைத்துள்ள போதும் அதற்குரிய பதில்கள் வழங்கப்படாத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த புதிய திகதிகளை பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிசவிற்கு எழுதிய கடிதத்தில் அவர் இந்த திகதிகளை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 2 கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விவாதம் ஜூன் 3, 4, 5, 6, 7 திகதிகளிலும், பொருளாதார நிபுணர்களுக்கு இடையிலான விவாதம் மே 27, 28, 29, 30 அல்லது 31 திகதிகளிலும் நடத்தப்படலாம் என நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பரிந்துரைகளுக்கான பதில்கள் தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணிலுடன் இணையாவிட்டால் சஜித்தின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும். ஹரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படும் முடிவை சஜித் பிரேமதாச தற்போது எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்தோடு அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தால் சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்வு முடிவடைந்துவிடும். எனவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ரணிலுடன் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த தகவலை அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளர் பதவியை ஏற்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுமாறு நான் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் அவர் 5 வருடங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயம் அடுத்த அதிபர் தேர்தலில் களமிறங்க முடியும். அவ்வாறில்லாமல் இம்முறை அதிபர் தேர்தலில் களமிறங்க முற்பட்டால் இறுதியில் தோல்வி ஏற்படும். இவ்வாறு 2 தடைகள் அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தால் அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வும் முடிவடைந்துவிடும். எனவே சஜித்துக்கு மூளை இருந்தால் அவர் சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயார், அனுர பகிரங்கம். ஸ்ரீலங்காவின் அதிபர் தேர்தல் பொது தேர்தல் என்ற வேறுபாடில்லை. எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற ஓய்வூதியலாளர்களின் தேசிய மாநாட்டில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் கூறியதாவது, நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் அதிபருக்குண்டு. அதேபோல் எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதமளவில் அதிபர் தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உண்டு. ஆகவே இவ்விரு தேர்தல்களும் நிச்சயம் வெகு விரைவில் இடம்பெறும். நாடாளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்பது தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் அதிபருக்கு உண்டு. பதவிக்காலம் நிறைவடையும் வரை பதவியில் இருக்க ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பாரை தவிர பதவிக்காலத்தை வரையறுத்துக் கொள்ள மாட்டார். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்தால் அதிபருக்கு அதனால் எந்தவித பயனும் கிடைக்காது. அதிபர் வசமுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க, காஞ்சன விஜயசேகர, ஷெகான் சேமசிங்க உட்பட பெரும்பாலானோர் அதிபரை விட்டு மீண்டும் பொதுஜன பெரமுன பக்கம் செல்வார்கள். பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிட்டால் அது அதிபர் தேர்தலுக்கு செல்வாக்கு செலுத்தும். பொது தேர்தலின் பெறுபேறுகள் ரணிலின் மக்கள் ஆணையின் பலத்தை உறுதிப்படுத்தும். ஆகவே பொது தேர்தலுக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் அதிபர் நெருக்கடிக்குள்ளாகுவார். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தும் தேவை பசில் ராஜபக்சவுக்கு உண்டு. அதிபர் தேர்தலில் களமிறங்க வேட்பாளர் ஒருவர் ராஜபக்சர்களிடம் இல்லை என்பதால் அவர்கள் பொது தேர்தல் குறித்து அக்கறை கொண்டுள்ளார்கள். அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் வெற்றி பெற்றால் ராஜபக்சர்களின் அரசியல் அத்துடன் நிறைவடையும் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். பண்டாரநாயக்கர்களின் அரசியல் செல்வாக்கை மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பண்டாரநாயக்கர்களின் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ஆகவே இதுபோன்ற நிலை பொதுஜன பெரமுனவுக்கும் ஏற்படுமா என்ற அச்சம் ராஜபக்சர்களுக்கு உண்டு. ஆகவே அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதை ராஜபக்ச குடும்பம் விரும்பவில்லை. பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்சர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு இன்றும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை.
அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல் இடம்பெற வேண்டிய நிலையில் தமது குடும்ப உறுப்பினர்களின் நலன்களுக்காக தேர்தலை நெருக்கடிக்குள்ளாக்க முயற்சிக்கிறார்கள். எந்த தேர்தல் முதலில் இடம்பெற்றால் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் பயன் கிடைக்கும் என்பதை பற்றி சிந்திக்கிறார்களே தவிர மக்களின் நிலைப்பாடு மற்றும் அரசியல் சிந்தனைகள் பற்றி ராஜபக்சர்கள் யோசிக்கவில்லை. அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தல் முறையாக நடத்தப்படும். அதிபர் தேர்தல் பொது தேர்தல் என்ற வேறுபாடில்லை. எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயார். வெற்றியோ தோல்வியோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எந்த தேர்தல் முதலில் நடத்த வேண்டும் என்று பொதுஜன பெரமுன தீர்மானிக்குமாயின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு எதற்கென கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.